எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுதான். தென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 2,38,12. அதுல இருக்கக்கூடிய கல்லூரிகளோட எண்ணிக்கை ஒரு 1,00,000 தாண்டு. அதுல பள்ளிக்கூடம் மட்டும் 10,000. அதுல படிக்கக்கூடிய மாணவனா வந்து நின்று பேசுற பேசு. தென்னைய பெத்தா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர். இன்னைக்கு பல பெற்றோர்கள் நிலைமையும் அதுதாங்க ஐயா. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைங்க சுயநலத்தோட தாயா இருக்கிறாங்க. உலகத்தை பற்றி சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆசிரியர், அரசாங்கம், சமுதாயம், பெற்றோர் ஆகிய எல்லாரும் ஒரு மாணவனுக்கு அடிப்படை வசதி, நிதியுதவி, கல்வி, ஒத்துழைப்புன்னு கொடுத்து அந்த மாணவனை மிகப்பெரிய பட்டதாரியா உருவாக்குறாங்க. ஆனா அவன் படிச்சு போட்டு இத்தனையும் சுகமா அனுபவிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்யறான். கேட்டா இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்றான். ஐயா, மாணவர்கள் நம்ம நாட்டில் படிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்யாம நம்ம நாட்டில் இருந்து உழைக்கணும். அப்படி உழைச்சா 2020 என்னையா 2010 அமெரிக்காவோட மிகப்பெரிய வல்லரசு நாடா உருவாகியான். அடுத்து இளைஞன் இருக்கான்னு பாருங்கய்யா, அவனோட சுகபோகி, அவனை மாதிரி வேற யாருமே இல்லைங்கய்யா. ஒரு வீட்டில் அப்பா சொல்றாரு, டேய் நல்லா படிடா, நல்லா படிச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமாடான்னு கேட்டதுக்கு பையன் சொல்றான், அப்பா அப்படியெல்லாம் நல்லா படிச்சா என்னன்னு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்றாரு, ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சாப்பிடலாம்னு சொல்றாரு. பையன், அப்பா நான் இப்பவே அதைத்தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஐயா. இப்படி எதுக்கு எடுத்தாலும் வீண்வாதம் பேசிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையும் படிப்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற சில இளைஞர்கள் மாறணுங்கய்யா. அதுலேயும் சில பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க பெத்தவங்களை படுத்துற பாடு இருக்கு. அது நம்ம வடிவேலு படுற பாடுதாங்கய்யா. ஒரு வீட்டில் அம்மா சொல்றாங்க, ஏம்மா நீ தான் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போமாட்டியான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு தாம் தூம்னு குதிச்சுட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அந்த சந்திரமுகி பேயே பயந்து போயிரியா. எனவே வருங்கால இந்தியா வளமானுன்னா மாணவருக்கு தான் தேவை மாற்றம். ஐயா, இன்னைக்கு வாத்தியார் படுற பாடு இருக்கேயா, அந்த பாடு வலிய போய் கிரைண்டர்ல தலைய கொடுத்த மாதிரி ஆயிருங்கய்யா. ஒரு கிளாஸ்ல வாத்தியார் பாடம் நடத்தி முடிச்சுட்டு வெளியே போய் நிக்கிறாரு. அப்போ ஒரு மாணவன், சார் நீங்க மலையில் நிறையாதீங்க சார் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு வாத்தியார், ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்குற. அப்போ மாணவன், சார் நீங்க மலையில் நினைஞ்சா மண்டையில் இருக்கிற களிமண் நல்லா கழிஞ்சு போயிருன்னு சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு நாளைக்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சார். அப்போ ஒரு பொண்ணு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து கிளாஸ் முன்னாடி நின்றுச்சு. அதை பார்த்த வாத்தியாரு எங்க தன்னோட பொண்டாட்டித்தை அடிக்க வந்துட்டவங்க பயந்தே போயிட்டாரியா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு, ஏமா நீ இப்படி வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சியா, சார் நீங்க தான் சார் சொன்னீங்க லேட்டா வந்தா பின்னிடுவேன்னு சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் அந்த வாத்தியாரு வடிவேலு ஓடுற மாதிரி வீட்டுக்கு போன ஒரு தாயா. அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இப்படி எல்லாம் வர்ற வாத்தியாரெல்லாம் துரத்திட்டா நாடு எப்படியா முன்னேறும், பாடை எப்படியா நடக்கும். அடுத்தது காலேஜ் வாத்தியார் படுற பாடு இருக்கே, அந்த பாடு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை டப்பாங்குத்து ஆடுற கதையா இருக்குது. அதுக்கப்புறம் வாத்தியார் பாடு நடத்தும் போது ஒரு பையன் என்னடனா
டேய் மச்சி நேத்து தலைப்படம் பார்த்தியான்னு கேக்குது. ஒரு பொண்ணு என்னடானா ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேக்குது. இன்னொரு பொண்ணு என்னடானா இது வாளி எடுத்து கொடுத்ததான்னு கேக்குது. அதுக்கப்புறம் வாத்தியார பார்த்து ஒரே ஒருத்தன் தான் என் பரிதாபப்பட்டான். யாரு பெத்த பிள்ளையோ இங்க தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாயா. அதுக்கப்புறம் வாத்தியார் எப்படி தெரியுமா இந்த கிளாஸ்ல இருப்பாரு, ஐயா பெரியவங்க சொல்லுவாங்க களிமண்ணையும் மணலையும் வச்சுக்கூட பானை செய்ய தெரியணும்னு. ஆனா இப்படிப்பட்ட மாணவர்களை வச்சுக்கிட்டு பானை செய்ய முடியாதியா. அந்த மணலை நாமளே குழி தோண்டி படுத்துக்க வேண்டியதுதான். ஐயா நேரம் உங்களை பார்த்தே கேட்குறேன், நீங்களும் ஒரு காலத்துல மாணவராத்தான் இருந்திருப்பீங்க. நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்களோ அதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு பேசுறீங்க பாருங்க. தமிழாயாது அமுதமியா. மற்றவன் ஊர்ல இங்கிலீஷு, நம்ம ஆளு பேசுறான் தங்கிலீஷு. அவன் உடுறது எல்லாம் பீட்டரு. மாணவன் தாங்க மாறனு, இது தாங்க மேட்டரும். ஐயா ஆண்டவன் எல்லாத்துக்கும் வசதியும் வாய்ப்பையும் கொடுக்கறது இல்ல, அதை அவங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அரை கிளாஸ் கூட படிக்கல. ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா என்னால் இந்த வயசில் கூட தாங்க முடியலையா. அவங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் என்னால் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். எங்கள் ஸ்கூலில் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தி தரியும் கொடுத்து இங்கே வந்து என்னை பேச வச்சுருக்காங்க. எனக்குள்ளே இந்த ஒருத்தனை இந்த சமுதாயத்து முன்னாடி நின்று பேச வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமாயா, நான் வருங்காலத்தில் மிகப்பெரியவனா உருவாகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்கய்யா. அதே போல ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் இந்த நம்பிக்கையை மனசுல வச்சுக்கிட்டா வருங்கால இந்தியா வளமானதாக உருவாகுங்க. இந்த உன் பேர் பிரேம்குமார் இல்லையா, உன்னை பத்தி நல்லா வருவன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு. அப்படிங்கிறத விட நீ நல்லா வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்க வளர்க. இந்த பிரேம்குமார் வந்து ரொம்ப நல்லா பேசினான், கலகலப்பா பேசினான். அவன் பேசினப்ப நல்லா சிரிக்க வச்சான்னு நினைச்சேன், கடைசியில் சிந்திக்க வச்சுட்டான். சிந்திக்க தான் வச்சான்னு பார்த்தேன், கண்ணீர் சிந்தவும் வச்சுட்டான். அவங்களோட குடும்ப பின்னணியை பற்றி விசாரித்தேன். அவங்க அப்பா சாதாரண கேஸ் சிலிண்டர் போட்டு தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு. ஒரு கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யக்கூடிய அவங்க அப்பா இவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அந்த குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் அறிந்து இந்த பையன் படிக்கிறான். இவ்வளவு பேச்சு திறமை இருக்கக்கூடிய இவன் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னு கேட்ட உடனே சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் இதற்காக முன்வந்து சேலம் மேற்கு பகுதியை சேர்ந்த ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவர்களும் ராமலிங்க வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியை சார்ந்தவர்களும் இந்த மாணவனுக்காக இவனுடைய படிப்பு செலவுக்காக இவனுடைய ஆர்வத்தை பார்த்துவிட்டு 10,000 ரூபாய் மாணவனுக்கு கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக நால்வரையும் வேலைக்கு அழைக்கின்றேன். சுப்பிரமணியம், ஸ்ரீதர், ஓகே, கொடுங்க, உங்க கையால கொடுங்க. இப்படி சிந்திக்க வைக்கிற மாதிரி பேசுற மாதிரி எதிர்காலத்தில் எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நான் வந்து ரோட்டோரமா போயிட்டு இருந்தேன். அப்போ ஆடுறாராமான்னு சத்தம். என்ன அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி கையில குச்சை வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். அவன் எப்படி குச்சை ஆட்டுறானோ அதே மாதிரி அந்த குரங்கு ஆடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி குரங்கடா இப்படி எல்லாம் ஆடுதுன்னு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடை வச்சுக்கிட்டு அவன் கையிலையும் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கார அரிசி போடுவாரா அப்படின்னு சொல்லி குச்சாட்டுறான். அதுவும் தலையாட்டுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், குரங்கு செய்து மாடு செய்துன்னு டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற டைமு. சரின்னு ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் குச்சை வச்சு ஆட்டிட்டு இருக்கிறாரு. சின்ன குழந்தைனா சாட்டை செய்ய தான் செய்யும், அப்போதான் அது சின்ன குழந்தை.
அது இப்ப சேட்டை செய்யாம 70 வயசாயா சேட்டை செய்யும்? குழந்தைங்களை குழந்தைங்க மாதிரி நடத்தணும், விலங்குங்க மாதிரி நடத்தக்கூடாது. ஒரு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் சொல்றாரு மாணவங்கிட்ட, பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் அப்படின்னு. தீபாவளி முடிஞ்சு அந்த மாணவன் வரான், அவன் கண்ணில் அடிபட்டிருக்கு. என்னடா தம்பியும் கண்ணில் அடின்னு கேட்டா அவன் சொல்றான், நீங்க தானே சார் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடின்னு சொன்னீங்க, பார்த்து வெடிச்சேன் கண்ணில் வெடிச்சிருச்சு. கரெக்ட் தானே? வாத்தியார் சொல்லும் போது ஜாக்கிரதையா வெடிக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு அவர் அப்படி பார்த்து வெடினது பார்த்து கண்ணில் வெடிச்சிருச்சு. 2 பசங்க கிளாஸ்க்குள்ள நின்று நீதாண்டா முட்டாளு நீதாண்டா முட்டாளு நீதாண்டா முட்டாளு சண்டை போட்டுக்கிறாங்க. வாத்தியார் கோவமா வராரு, என்னடா நான் இங்க இருக்கல அத மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஆசிரியருக்கு தாயா மாற்றம் தேவைன்னு நான் சொல்றேன். வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா வழி காட்டும் சமூகத்துக்கு தான் சார் மாற்றம் தேவை. திருவள்ளுவர் என்ன சார் சொல்லல திருக்குறள்ல? ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு மகன் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகந்தான் அவர் சொன்னாரு. கற்க கசடரன் என்னமோ எல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற ஸ்டூடெண்ட் சொல்றது என்ன? எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வாங்களாம். இதே அரசாங்கம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராக்கி கட்டாயம் எல்லாரும் கிராமத்துல பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னா ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க சார். இந்த மாதிரி இருக்கிற சமுதாயத்துல மாற்றம் வேண்டும். அப்பதான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும். அன்னைக்கு ஒரு ஞானி தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். திடீர்னு கடவுள் வந்துட்டாரு. வந்து கேட்டாராம், இப்போ உனக்கு என்னப்பா வர வேணும்னாராம். அவரு சொன்னார் பாருங்க, என்னோட மாணவ பருவம் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டாராம். கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் உன்னை வரந்தான் கேட்க சொன்னேன், நீ அந்த சொர்க்கத்தையே கேட்டியப்பா அப்படின்னாராம். அந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி பருவம் தான் சார் இந்த மாணவ பருவம். இன்னைக்கு எங்களுடைய அந்த சொர்க்கம் போன்ற அந்த மாணவர் பருவத்தை ஒரு சில ஆசிரியர்கள் நரகமாக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணுங்க ஐயா. கேள்விக்கு போறேன் அப்படின்ட்டு நேற்று படிச்சுட்டு சொல்லியிருந்தேன். வெண்பா குறிப்பு அப்படின்னாரு. அவன் சொன்னான், 2 அடிகளையும் 2 சீர்களையும் 2 வடிவிலையும் கொண்டது ரம்பா அப்படின்னா. அடாப்பாவி, வெண்பாவை கேட்டால் ரம்பாவுக்கு போகிற வம்பா போயிடுவா தம்பி என்றா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு, சரி நான் பாடமே நடத்திடுறேன்டா அப்படின்ட்டு சொன்ன நான் நடத்தினார். முருகன், ராமன், கண்ணன் இந்த மாதிரி அன்ல முடியாதெல்லாம் ஆண்பால்டானாரு. அவன் சொன்னான், சிம்மன் ஆண்பாலா அப்படின்னா. என்னடா பண்றதுன்னு தெரியல. அவர் வெளியே போயிட்டாரு. இப்படிலாம் முடியல அவரால். வந்தார் அறிவியல் வாத்தியார். வந்தோன்னு கேட்டார், மாணவர்களே இன்னைக்கு நான் பைத்தியத்தை பற்றி நடத்த போறேன் அப்படின்னாரு. அப்படியா? உன்னை கேட்டார் பாருங்க கேள்வி, இதுக்கு முன்னாடி யாரோ பைத்தியத்தை பேசியிருக்கீங்களா அப்படின்னாரு. அவன் சொன்னான், இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். அவரால் முடியல, என்னதான் பண்றதே தெரியல. அப்போ ஒருத்தர் டவுட் கேட்டான், சார் ஒன் டவுட் அப்படின்னா. டவுட் எல்லாம் கேட்குற முன்னேறிட்டீங்களாடா சொல்லுடா அப்படின்னா. அவன் சொன்னா, முட்டாள்னா யாருங்க சார் அப்படின்னா. அவர் ஒன்று ஆர்வமாக விளக்கம் கொடுத்தாரு. ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு புரியாம சொல்றோம் தான்டா முட்டாளு, புரிஞ்சுதா அப்படின்னாரு. அவன் புரியலன்ட்டான். அவரால் முடியல. நான் பாடம் நடத்துறேன். உன்னோட இதை எந்த பக்கம் இருக்கு அப்படின்னாரு. அவன் சொன்னான், இதே வலது பக்கம் தான் இருக்குன்னா. தம்பி அப்படியெல்லாம் இல்லடா, உன் இதை இடது பக்கம் தான் இருக்கு, நெஞ்சில கை வச்சுப்பாரு அப்படின்னாரு. அவன் கை வச்சுட்டு, இல்லைங்க சார் எனக்கு தப்பா இருக்கு அப்படின்னா. சரி அப்ப என் நெஞ்சில கை வச்சுப்பாரு அப்படின்னா. அவன் கை வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கும் தப்பா இருக்குங்க சார்னா. என்ன பண்றேன்னே தெரியல அவருக்கு. உடனே மாச்சூரிக்கு போய் ஒரு செத்த உடலை அறுத்து காமிச்சிட்டு, பாரா தம்பி இதை இடது பக்கம் தான் இருக்குன்னா. அவன் சொன்னான், அதனாலதான் செத்து போயிட்டேன் அப்படின்னா. சார் மாணவன்றவன் கொட்டி கிடக்கிற செங்கல் சார். அவனை கோபுரமாக்குறதும் குட்டிச்சோறு ஆக்குறதும் இந்த சமுதாயம் தான். மாணவர் ரொம்ப நல்லவன் சார். அவனை கெட்டு போக செய்யறதே இந்த வழிகாட்டுற சமூகம் தான் சார். மாணவன் நல்லவன், இன்னொரு பக்கம் வல்லவன். அன்னைக்கு எப்படிதான் ஒரு தவளை வச்சு பாடம் நடத்திட்டு இருந்தார் அறிவியல் வாத்தியார். சொன்னார், ஒரு காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, குதிச்சிச்சு. 2வது காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாரு, குதிச்சிச்சு. 3வது காலை வெட்டிட்டு ஜம்ப்னாரு, குதிச்சிச்சு. 4வது காலை வெட்டி ஜம்ப்னாரு, குதிக்கல. அவர் எதிர்பார்த்தாரு, சரி தவளை ஜம்ப் பண்ணா ஒரு காலா பேலன்ஸ் வேணும் அப்படின்ட்டு மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டார். மாணவர்களே இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னாரு. அவன் சொன்னான், 4 காலை வெட்டினா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னா. இந்த மாதிரிலாம் மாணவர் இருக்கேன் ஐயா. அதனால தான் ஐயா சொல்கிறேன், மாணவனுக்கு இதான் மாற்றம் தேவை.
இது மழை காலம். நம்ம ஒரு கொடையவே உதாரணமா எடுத்துப்போம். அந்த கொடைய பார்த்து ஐக்யூல் அப்படிங்கிற சீன கவிஞன் கேட்டானா, கொடையே உன்னோட குறிக்கோள் என்னன்னு. அதுக்கு அந்த கொடை சொல்லுச்சு, என்னை நம்பி மலையில எடுத்துட்டு போறவங்கள நினையாம காப்பாத்துறதும், என்னை நம்பி வெயில்ல எடுத்துட்டு போறவங்கள காயாம காப்பாத்துறதும் தான் என் குறிக்கோள்னு சொல்லிச்சான் சார். சமூகங்கிறது அந்த கொடை மாதிரி சார். அந்த கொடையில ஓட்ட விழுந்தா அதை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் மோசம் போயிருவாங்க சார். இப்ப அந்த ஓட்ட விழுந்த சமுதாயத்தை தான் சார் ஒரு நல்ல சமுதாயமா மாத்தணும்னு சொல்றேன். நம்ம இந்தியாங்கிறது ஒரு தராசு மாதிரி. ஒரு கையில ஏகப்பட்ட புதியலும், இன்னொரு கையில ஏற்படுத்தப்பட்ட வறுமையும் தான் சார் வச்சிட்டு இருக்கு. நான் இந்தியா வல்லரசாகணும் வல்லரசாகணும்னு சொல்லல சார். பேசி பேசி வாயு ஓஞ்சு போச்சு. ஒரு அரசாலாம் மாற வேணாமா, முதல்ல ஒரு நல்ல அரசா மாற சொல்லுங்க, அப்புறமா வல்ல அரசா மாறலாம். அதான் சார் சொல்றேன், ஒரு சமமான இந்தியாவை உருவாகணும்னு. அப்படி சமமான இந்தியாவை உருவாகணும்னா கூட நம்ம சமூக மக்கள் தான் சார் மாறணும். ஒரு இந்திய வரைபடம் இருந்தது, அதுக்கு பின்னாடி மனித உருவம் வரைஞ்சிருந்துச்சு. என் தம்பிக்கு சோசியல் சப்ஜெக்டே பிடிக்காது, சும்மா தாறு மர கிழிச்சு போட்டுட்டான். அப்புறம் என்ன பண்ணனா, அதை ஒட்ட வைக்கணும்னு முயற்சி செஞ்சான். அப்ப அது அந்த பாகம் எந்தெந்த இடத்துல வரணும்னு தெரியல. அப்ப பின்னாடி இருந்த அந்த மனித படத்தை ஒட்ட வைக்கலான்னு கண்ணு வர இடத்துல கண்ணு, மூக்கு வர இடத்துல மூக்கு, வாய் வர இடத்துல வாயின் செலோடேப் எல்லாம் ஒட்ட வச்சுட்டு திருப்பி பார்த்தா நம்ம தேசம் அப்படியே கிடைச்சிருச்சு சார், அப்படியே கிடைச்சிருச்சு. ஐயா, அந்த அக்கா சொன்னாங்க அவங்க தம்பிக்கு சோஷியல் சப்ஜெக்ட பிடிக்காதுன்னு. அவங்க தம்பிக்கு சோஷியல் சப்ஜெக்ட பிடிக்கலையா, சோஷியல் சப்ஜெக்ட் எடுக்கிற மிஸ்ஸ பிடிக்கல. அவங்கள கிழிக்க முடியாம புக்கே கிழிச்சிட்டான். சார், அரசாங்கம் மாறணும்னு சொல்றாங்களே, அரசாங்கம் வாழ்க்கை தரத்தை வேணா உயர்த்த முடியும், ஆனா தரமான வாழ்க்கையை தர முடியாது சார். அப்படி தரமான வாழ்க்கை வேணும்னா சமூகத்துல அங்கத்தினரான ஒவ்வொரு மனிதனும் மாறணும் சார். அப்பதான் சார் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவா மாற முடியும்.